सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीगुरुभ्यो नमः। 68வது श्लोकम्। अतीव गुणवान् पुमान् क इह मद्वदुर्वीसुते शशीव समवेक्षणाद्धृति कृतप्रहर्षोऽस्म्यहं महारणमहोत्सवार्थ्यहमिवापरः कः पुमान् पुनश्च खल तद्वचो वद विना द्वितीयाक्षरम्। இந்த ஸ்லோகம் பிருத்வி விருத்தத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதகம் அதீவ குணவான் புமான் கஹ இஹ மத்வத் உர்வீசுதே சசி இவ சமவேக்ஷணாத் ஹிருதி கிருத பிரஹர்ஷः அஸ்மி அஹம் மகாரண மகோத்சவார்த்தி அஹம் இவ அபரஹ கஹ புமான் புனश्च खल तद्वचः वद विना द्वितीयाक्षरम्. நாம போன ஸ்லோகத்திலேயே ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னு சொன்னா, இந்த பதங்களை வச்சு விளையாடி முதல்ல ஒரு சாமான்யமான பதில், அதன் பிறகு கூடார்த்தமா இந்த பதத்தை சமா மகாரத்துடன் கூடியது, விகா ககாரம் இல்லாமல், இப்படி எல்லாம் ஒரு விளையாட்டுலாம் பண்ணினார் கவி. இப்போ எல்லாமே நேரடியாக சீதையினுடைய பதில். ஏன் இவ்வளவு நேரம் சீதை ராவணனுக்கு ரொம்ப மெதுவா அவனுக்கு புரியும்படி அவன் பண்ற தப்பெல்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கு என்னென்னலாம் தீங்கு நேர போறது அப்படிங்கிறத ஒரு மறைவான வழியில இப்படி புரிஞ்சுப்பானா, இப்படியாவது அவன் தன்னுடைய தப்பை திருத்திப்பானான்னு ஒரு கருணையோட சொல்லிட்டே இருந்தான். ஆனா ராவணனுக்கு அது புரியலை. எப்பொழுதுமே இந்த தீவிரமா இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல, கோபத்திலேயோ காமத்திலேயோ எதிரையாவது ஒரு விஷயத்துல தீவிரமா இருந்தோன்னு சொன்னா, எதிராளிகளுடைய நேரடியான பேச்சே நமக்கு புரியாது. அப்படி இருக்கும் பொழுது மறைமுகமாக உள் கருத்தோடு கொண்ட, இந்த உட்கருத்தோடு கொண்ட அந்த விஷயங்கள் எப்படி புரியும்? கண்டிப்பா புரியாது. அப்படி புரிஞ்சுக்காத போதும் கூட இந்த சீதை கருணையோடு என்ன பண்றா அப்படின்னா, நேரடியா சொல்ல ஆரம்பிக்கிறா. நமக்கு ஒருத்தனை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சுன்னு சொன்னா, அவனுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கீழே இறங்கிடுவோம். அதுலயும் சீதை சொல்லவே வேண்டாம், கருணை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதானே இவ்வளவு பேசிட்டே இருக்கான். ராவணனே பல இடங்கள்ல சொல்றான், உன்னுடைய கண் பார்வையினால என்ன பொசிக்கிடு அப்படின்னு மறைமுகமான அர்த்தத்துல நம்ம பார்த்தோம். அவ்வளவு சக்தி இருந்தும் கூட ராவணன் கிட்ட மறுபடியும் பேசிட்டு தானே இருக்கா சீதை. நீ அப்படி பண்ற, இது தப்பு, உனக்கு இப்படி ஆயிடும், இதுதான் உன்னுடைய நிலை அப்படின்னு மறைமுகமா எவ்வளவோ சொல்லி கொடுத்தாச்சு. ஆனாலும் அவனுக்கு புரியலைன்னு சொன்னதுனால கோபப்படலை சீதை. எல்லாத்தையும் நேரடியா சொல்ல ஆரம்பிக்கிறா. குழந்தைகள்கிட்ட நாம மறைமுகமா சொல்லுவோம், இப்படி பண்ணாதேங்கிறது ஒரு மாதிரியே காட்டுவோம். கேட்கலன்னா நம்ம இன்னும் நேரடியாவே சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தையின் பேர்ல நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு கருணை. அப்படிதான் சீதை ராவண இடத்துலயும் நேரடியா சொல்ல ஆரம்பிக்கிறா அப்படிங்கிறத கவி நமக்கு உணர்த்துறார். அதை நாம போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். ராவரணம், ரா என்கின்ற எழுத்தை நீக்கி நீ இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லு அப்படின்னு. இப்ப எதுக்காக இவ்வளவு சொல்றோம்னு சொன்னா, இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நேரடியான பதில். இந்த எழுத்து எடுத்துரு, நீ 1வது எழுத்து எடுத்துரு, 2வது எழுத்து எடுத்துரு, இப்படின்னு நேரடியாவே ராவணன் கிட்ட சொல்றா சீதை. ஏன்னா இதை விட நேரடியா சொல்ல முடியாது இல்லையா? உனக்கு இதெல்லாம் நடக்க போறது, நீ சொல்றதுல இந்த எழுத்து எடுத்து பார்த்தா என்ன வருமோ அதுதான் நீ. மறைமுகமா சொல்ல நேரடியா. ஏன் அப்படின்னா சீதைக்கு இருக்கக்கூடியதான ஒரு கருணை. இந்த அமரத்துல அந்த பிருத்திவியை பத்தி நம்ம அந்த பரியாய பதங்கள்லாம் சொல்லும் பொழுது, சினானிம்ஸை சொல்லும் பொழுது சர்வம் சகா அப்படின்னு சொல்றோம். பிருத்திவி எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவள், அந்த அளவுக்கு பொறுமையானவள் சீதை. என்ன பூமி புத்திரியா இருக்கா இல்லையா? அந்த குணம் இருக்குமே.
அந்த பொறுமையோடு கருணையோடு ராவணனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் நேரடியான பதில். அப்படி நேரடியான பதில்ல வரக்கூடியதான 2வது ஸ்லோகம் இது. என்ன சொல்றான் ராவணன் முதல்ல? உர்வி சுதே பூமி புத்திரியே அதீவ குணவான் புமான் கஹா இஹ மத்வத். இஹ இந்த லோகத்தில் அதீவ மிகவும் குணவான் நல்ல குணங்களை கொண்டவன், புமான் மனிதன் ஆண்மகன், கஹா அஸ்தி மத்வத். மத்வத்னா என்னை போல், என்னை போல் இஹ இந்த உலகத்தில் அதீவ குணவான் புமான் மிகவும் நல்ல குணங்களை கொண்டதான ஒரு மனிதன், கஹா அஸ்தி யார் இருக்கிறான்? யாரும் இல்லை, நான் தான் உயர்ந்த குணங்களை அதிகமாக கொண்டவன் அப்படின்னு சொல்றான். 2வது பாதத்துல சசீவ சமவேக்ஷநாத் ஹிருதி கிருத பிரஹர்ஷோஸ்மியம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படின்னா சசிவ, சசி சந்திர இவ, சந்திரன் சசி. இப்போ இதுல ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னா, சசின்னு சொன்னா சந்திரன் நமக்கு தெரியும். சந்திரனை போல நான் ரொம்ப இதயத்துல ரொம்ப சந்தோஷத்துடன் கூடியவனாக இருக்கேன். அந்த ஒரு சந்தோஷம் எதை காட்டுறதுன்னு சொன்னா, இவனுடைய அந்த ஆத்மா ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவன் என்ன சொல்றான்? அகம் சசி சந்திர இவ சமவேக்ஷனாத்து தர்ஷனாத்து ஹிருதி பிரஹர்ஷா அஸ்மி. யாருக்கு இந்த சந்தோஷம் வரும்னா, ஒரு நல்ல இதயத்தோடு தெளிவான பார்வையோடு அந்த சந்திரனை நம்ம பார்க்கும் பொழுது நல்லோர்களுக்கு சதாம், நல்லோர்களுக்கு அந்த ஹிருதயத்துல ஒரு சந்தோஷம் வருமா. அதை அனுபவிச்சு அதை தெரிஞ்சுக்கிறவாளுக்கு தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தன்னை காட்டிக்கிறான். நான் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன். சசி இவா சமவேக்ஷனாத். சமவேக்ஷனா பார்த்தல், பார்த்ததினால், பார்த்ததில் இருந்து பஞ்சமியே அப்படிங்கிறதுனால சமவேக்ஷனாத் ஹிருதி கிருத பிரஹர்ஷா அஸ்மி. சாதாரண சந்தோஷம் இல்லை, ஹர்ஷகான சந்தோஷம், பிரஹர்ஷா பிரகிருஷ்டா ஹர்ஷா, ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொண்டிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு நிச்சஞ்சலமா இருக்கக்கூடிய ஹிருதயமானது இருக்குன்னு காமிச்சுக்கிறான். அடுத்தது 3வது, மகாரண மகோத்சவார்த்தி அகமிவ அபரஹா கஹா புமான். ரணம்னா யுத்தம், அதுலயும் மகாரணம் அப்படின்னா மிகவும் பெரிய யுத்தம். இந்த மகாரணத்தையே ஒரு மகோத்சவமாக கொண்டவன், மகோத்சவமா நினைக்கிறவன். யாருக்கு இது இப்படிலாம் இருக்கும்? ரொம்ப பராக்கிரமியா இருந்தால் மட்டும்தான் இப்படி தோணும் இல்லையா? இந்த பெரிய யுத்தத்தையே ஒரு உற்சவமாக நினைச்சுண்டு அதை வேண்டுபவனாக, அர்த்தி மகாரண மகோத்சவார்த்தி, வித்யார்த்தி மாதிரி அதையே விரும்புபவன். பெரிய யுத்தத்தை மகோத்சவமாக எண்ணி அந்த மகோத்சவமானது நமக்கு கிடைக்கட்டும் என்று எதிர்பார்த்து வேண்டுபவன். எனக்கு அந்த மாதிரி ஒரு யுத்தம் வேணும் அப்படின்னு, யுத்த களம் வேணும்னு நினைக்கக்கூடிய அவன் நான், அப்பேற்பட்டவன் நான். அகமிவ என்னை போல, அபரஹா மற்றொரு, புமான் கஹா அஸ்தி வேறொரு மனிதன் யாரு இருக்கான்? நான் தான் அப்படி இருக்கேன். மற்ற எல்லாரும் யுத்தத்தை கண்டா ஓடக்கூடியவா, அப்படி இருக்கக்கூடியவா, நான் மட்டும்தான் யுத்தம் எனக்கு வேணும், அதுவும் சாதாரண யுத்தம் இல்லை, மகா யுத்தம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனா இருக்கேன்னு 3 பாதத்துல ராவணன் சொல்றான். இப்போ சீதை நேரடியான பதில், கல திருடனே சம்போதனம். சத்வச்சஹா, உன்னுடைய இந்த சொற்கள் எல்லாம் இருக்கே, இத த்விதீயாட்சரம் வினா வத. த்விதீயாட்சரம் சொன்னா 2வது சொல், 2வது வர்ணம். அந்த 2வது வர்ணம் வினான்னா இல்லாமல், வினா அப்படின்னு ஹிந்தியில கூட சொல்றோம் இல்லையா, அந்த பதப்பிரயோகம் தான். த்விதீயாட்சரம் வினா, 2வது அக்ஷரம் இல்லாமல், வத மறுபடியும் சொல்லு. அப்படி எடுத்தா இந்த மறுபடியும் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, அந்த பாதத்துடைய ஆரம்பத்திலே புனஷ்ச கல தத்வச்சஹா இருக்கு இல்லையா, புனஹானா மறுபடியும், மறுபடியும் நீ சொன்னதை சொல்லு. அப்ப இந்த 2வது வர்ணத்தை எடுத்துட்டு சொன்னா
இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கும்? அதி இவன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துடுவோம். எடுத்தா என்ன அடுத்து? அவகுணவான் புமான் க இஹ மத்வ துர்வீசுதே. ஹே உர்வீசுதே, பூமி புத்திரியே, அவகுணவான், அவன்னா துர்குணம்னு அர்த்தம். அவகுணஹா அப்படின்னா துர்குணஹான்னு அர்த்தம். இப்போ என்னை போல இஹ இந்த உலகத்தில் அவகுணவான் துர்குணவான் கஹா அஸ்தி, என்ன போல மத்வத்து என்னை போல இந்த உலகத்துல இஹ இந்த உலகத்துல அவகுணவான் துர்குணங்களை கொண்டவன் கஹா அஸ்தி, கண்டிப்பா இவன் கிட்ட இருக்கிற அளவு துர்குணங்கள் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு அவனே சொன்ன மாதிரியே ஆச்சு. எல்லாருக்கிட்டும் ஒரு சில துர்குணங்கள் இருக்கும், ஆனால் ராவணன் கிட்ட இருக்கிற அளவுக்கு இல்லைங்கிறதுனாலதான் அவனை தண்ணியே பெருமையா சொல்லிக்கிற மாதிரி சொன்ன சொற்கள் இப்ப விபரீதமா ஆயிடுது. இரண்டாவது பாதத்துல சசீவ சமவேக்ஷநாத் ஹிருதி கிருத பிரஹர்ஷோஸ்மியகம் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த சசீவல ஷீங்கிற எழுத்து எடுத்தாச்சுன்னு சொன்னா ஷவ சமவேக்ஷநாத் ஹிருதி கிருத பிரஹர்ஷோஸ்மியகம். ஷவன்னா நமக்கும் தெரியும், பிரேதம், அதாவது பிராணன் இல்லாத சரீரம் மாத்திரம். அந்த சரீரத்தை சமவேக்ஷனாத்து பார்ப்பதினாலே ஹிருதி இந்த ஹிருதயத்துல கிருத பிரஹர்ஷா ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா இந்த ராட்சசர்கள் இருக்கா இல்லையா, அவதானே கௌனபகா. கௌனபகான்னா குணபகான்னா மிருத சரீரம். அந்த மிருத சரீரத்தினுடைய மாம்சம் சாப்பிட்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பா. அப்படி இருக்கக்கூடியவாதான் ராட்சசாக. ராட்சச கௌனப கிரவ்யாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அமரத்துல. அப்போ இவனுக்கு அந்த சவத்தை பார்த்த உடனே ரொம்ப ஹிருதயத்துல சந்தோஷமானது ஏற்படுறதுன்னு அவனே சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, மகாரண மகோத்சவார்த்தின்னு இருக்கு. இதுல இந்த மூணாவது பாதத்துல ஒவ்வொரு பாதத்திலையும் ரெண்டாவது எழுத்து எடுத்துடணும் இல்லையா. அப்படி இந்த மூணாவது பாதத்துல ரெண்டாவது எழுத்து எடுத்த என்ன ஆயிடும்? மரண மகோத்சவார்த்தியஹமிவாபரஹ்கஃபுமான். மரணத்தையே ஒரு மகோத்சவமா நினைச்சுண்டு அதை எதிர்பார்த்துண்டு வேண்டிண்டு காத்துண்டு இருக்கக்கூடியவன் என்ன போல யாரு இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆத்மஹத்திய மாதிரிதான் இது. தன்னுடைய உயிர் போக வேண்டிய சமயத்துல போனாலும் அது சாமானியம். இந்த மாதிரி தவறு பண்ணி என் உயிர் போனாலும் பரவாயில்லை. ஒரு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அவனுடைய வாக்கியத்தை சீதா மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்தது? என்னுடைய உயிரையும் நான் பொருட்படுத்தாமல் உன்னை ரசித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அது ஆத்மஹத்தியக்கு சமமானதானே, இது ஒரு தோஷா தானே. இதத்தான் இப்போ ராவணன் சொன்ன மாதிரியாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ஸ்லோகம் 69வது ஸ்லோகம். அனபாயவானஹமிவாஸ்தி கோபரஹ நிரபாயமேவ பதமஸ்ய வித்தி மே உபகாரதோதிகமுதே சதாமஹம் வித்ருதீய வர்ணமபிதேஹி ரே புனஹ. இந்த ஸ்லோகம் மஞ்சுபாஷினி அப்படிங்கிற ஒரு விருத்தத்துல இருக்கு. இப்போ நிறைய விருத்தங்கள் முதல்ல நிறைய கையாண்டார், அதுக்கப்புறம் சார்தூல விக்கிரீடத்தையும் அப்புறம் சிகரணி விருத்தத்தையும் நிறைய உபயோகப்படுத்தினார். மத்தியத்துல பிருத்திவி விருத்தத்தை சில இடத்துல உபயோகப்படுத்தினார். பெரும்பாலும் நடுவில் இந்த ஸ்லோகங்கள் இந்த அக்ஷரங்களை மாற்றி சொல்லக்கூடியதான விசேஷமான ஸ்லோகங்கள்ல சார்தூல விக்கிரீடத்தை நிறைய உபயோகப்படுத்தினார். அதுக்கு அடுத்ததா சிகரணி விருத்தத்தை நிறைய உபயோகப்படுத்தினார். போன ஸ்லோகத்தையும் பிருத்திவி விருத்தம், இப்போ புதுசா ஒரு விருத்தத்தை கொண்டு வர மஞ்சுபாஷினி. இது அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதகம். அனபாயவான் அஹமிவ அஸ்தி கஹா அபரஹ நிரபாயம் ஏவ பதம் அஸ்ய வித்தி மே உபகாரதஹ அதிகம் முதே சதாம் அகம் வித்ருதீய வர்ணம் அபிதேஹி ரே புனஹா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, நான் எப்பேற்பட்டவனா இருக்கேன், ஆபத்து இல்லாதவனாக இருக்கேன், என்ன போல யாராவது உண்டா? அனபாயவான், அபாயகான்னா நமக்கு தெரியும் ஆபத்து. அனபாயவான்
அபாயம் இல்லாதவனா இருக்கேன், யாருக்கு இப்படி அபாயம் இல்லாம இருக்க முடியும்? ரொம்ப பராக்கிரமியா இருக்கணும், அவனுக்குத்தானே இப்படி ஒரு நிலைமை இருக்கும். மற்ற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும். பராக்கிரமிகளுக்கும் உண்டு. ஆனா அந்த பராக்கிரமிகளுக்கு மரண பயம் அப்படிங்கிறது இயற்கையா வரக்கூடியதானது. அவர் அந்தந்த மனிதனுடைய ஆயுட்காலம் முடிய தருவாயில வரக்கூடியது. எதிராளிகளிலிருந்து வரக்கூடியதான பயம் பராக்கிரமிகளுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட பராக்கிரமி நான் அப்படின்னு சொல்லிக்கிறான். அனபாயவான் அகம் தத் என்னை போல அகம் இவ கஹா அபரஹாஸ்தி, என்ன போல வேற யார் இருக்கா? யாரும் இல்லை. அதுக்கப்புறம் நீத அபாயமேவ பதம் அஸ்ய வித்திமே, அஸ்ய இவனுடைய தன்னை தானே காமிச்சு சொல்ல, இந்த ராவணனுடைய பதம் ராஜ்யம் ஸ்தானம் எப்படி இருக்கு? நீர் அபாயமேவ வித்தி, எந்தவித அபாயமும் இல்லாமல் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கா. இவன் ராஜ்யம் பண்றதுனால எந்த விதமான தொல்லையும் மக்களுக்கு இல்லை. இப்படி இருக்கா மக்கள். நிரபாயமேவ பதம் அஸ்ய வித்திமே, மே என்னுடைய இந்த நகரமானது எந்தவித அபாயமும் இல்லாமல் இருக்கிறது என்பதை நீ அறிவாயாக. மூணாவது பாதம் உபகாரத்தோ அதிக முதே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எந்த செயல்களால அப்படின்னு கேட்டா, சதாம் நல்லவர்களுக்கு, உபகாரதா உபகாரேன அப்படின்னு திருத்தீயா ஸ்தானத்துல தசில் பிரத்யா, உபகாரேன உபகாரம்னா நமக்கு அவள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியதான ஒரு சேவை. இந்த அது யாருக்கு? சதாம் நல்லோர்களுக்கு, அவர்களுக்கு நான் செய்கின்ற உபகாரத்தினால் அதிகம் உதய ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், அவ்வளவு நல்லவன் நான் இப்படின்னு சொல்லியிருக்கான். சீதை அதுக்கு பதில் சொல்றான், வித்ருதீய வர்ணம் அபிதேஹி ரே புனஹ, ரே நீச்ச சம்போதனத்துல வித்ருதீய வர்ணம், விகத திருத்தீய வர்ணம், நீ மேல சொன்னதான அந்த பாதங்கள்ல ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு பாதத்திலையும் மூணாவது வர்ணத்தை எடுத்து, வி திருத்தீய வர்ணம் மூன்றாவது எழுத்தை நீக்கி, அபிதேஹி வத மறுபடியும் சொல்லு, புனகா அபிதேஹி மறுபடியும் சொல்லு. கவி பாருங்க எல்லா இடத்துலையும் எவ்வளவு சாமர்த்தியமா இருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற விதமான ஸ்லோகங்கள் சொன்னார், அதுலயும் தன்னுடைய முத்திரையை ரொம்ப பதிச்சார். ஒரு எழுத்தை எடுத்து மறுபடியும் இன்னொரு எழுத்தை சேர்த்தோ இப்படி விதவிதமா பண்ணினார். இப்ப நேரடியா சொல்ல ஆரம்பிச்சுட்டா சீதை. அப்படிங்கிறதுனால ஏதோ சட்டு சட்டுன்னு அப்படி சொல்லிடல, அடுத்தடுத்து இதுதான் நேரடியா சொல்லிடல. அதாவது ரொம்ப சுலபமா ஸ்லோகத்தை எழுதல, அதுலயும் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுறார். எப்படி? ஒரு கிரமமா கொண்டு வரார். முதல் ஸ்லோகத்துல ராவர்ணம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது 67வது ஸ்லோகம். இந்த ராவரணம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துல நீங்க கவனிச்சேன்னா ஒவ்வொரு பாதத்திலையும் முதல் எழுத்தா இருக்கும். ஒவ்வொரு பாதத்தினுடைய முதல் எழுத்தை நீக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதைத்தான் அவர் ராவரணம்னு சொல்லிட்டார். இதுல ரெண்டு சாமர்த்தியம் நமக்கு தெரியறது. ஒண்ணு, ராவணனை நீக்கணும், அதாவது ராவரணம்னு கிட்டத்தட்ட ராவனுடைய பேர் வர மாதிரி பண்ணிட்டார், ஒரு சாமர்த்தியத்தை காமிச்சிருக்கு. இன்னொன்னு, ரா அப்படிங்கிற எழுத்து பாதத்தினுடைய முதல் எழுத்து. பாருங்க 67வது ஸ்லோகத்துல முதல் எழுத்தை எடுத்து அதை படின்னு சீத்தை சொல்றபடியே அமைச்சிருக்கார். 67. அடுத்தது 68. அதுல என்ன பண்ணிருக்கார்? ரெண்டாவது எழுத்தை எடுத்து நீக்கி அதை படிக்கணும்னு சொல்றபடியா பண்ணிட்டார். இப்போ இந்த ஸ்லோகம் 69வது ஸ்லோகம். இதுல என்ன பண்றார்? மூணாவது எழுத்தை எடுத்துரு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, கவி எப்படி யோசிச்சிருக்கணும். இது 66வது ஸ்லோகம் வரையில ரொம்ப சிரமப்பட்டு எழுதிக்கார், நாமளே பார்த்திருக்கோம். அதை நம்ம சமன்வயப்படுத்துறதுக்கே ஒரு பதத்தை உடைக்க வேண்டியதா இருக்கு, இன்னொரு பதத்தோட சேர்க்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு சிரமப்பட்டுதான் நாம அதை சமன்வயப்படுத்தணும். இப்போ வெறுமனே நேரடியா பதில் சொல்ல போறார். அதுலயும் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுறார். முதல் எழுத்து, இரண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து, நாலாவது எழுத்து, அஞ்சாவது எழுத்துன்னு வரிசையா போக போறார். அப்ப அவர் எப்படி யோசிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இருந்தா, எந்த அளவுக்கு தன்னுடைய புத்தியை அவர் பயன்படுத்தி இருந்தா, இந்த நேரடியான பதில் சொல்லும் பொழுதும் கூட அந்த ஸ்லோகத்துல ஒரு விசேஷத்தை வச்சு சொல்றார். இதை நம்ம ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.
இப்போ நாம அவர் சொன்னபடி மூணாவது எழுத்து எடுத்தாச்சுன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவா வரும்? அனபாயவான் அகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல மூணாவது எழுத்து என்னது? பா. அதை நீக்கியாச்சுன்னா அனயவான், அநயவான் அகம். இது ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பல பதங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அனபாயவான் அப்படின்னு அர்த்தம், நமக்கு அந்த ஆபத்து இல்லாதவனா நான் இருக்கேன்னு சொன்னான். இப்ப அந்த பகாரத்தை எடுத்தா அநயவான். நயகான்னு சொன்னா நியாயம், தர்மஹா, நேர் வழி. அநயகான்னு சொன்னா நீதி இல்லாத வழி, நான் நேர்மையான வழியில, நீதி இல்லாத வழியில செல்பவன் அநயவான். நயகான என்னது? நீதி, தர்மஹா. எல்லாரும் பெரியோர்களால் எல்லாரும் இந்த வழி இதுதான் சிறந்த வழி, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் நயகா. இவன் என்ன பண்றான்? இவன் எப்பேற்பட்டவனா இருக்கான்? அநயவானு. அதுவும் எப்படி? அகமிவ, என்னை போல அநயவான் கஹா அபரஹா அஸ்தி. நியாய வழியிலே செல்லாதவனாக நான் இருக்கிறேனே, என்னை போல தவறான வழியில செல்பவன் யார் இருக்கிறான்? யாரும் இல்லை, இவன் தான் இருக்கான் அப்படின்னு தனதானே சொன்னதா ஆயிடுத்து. சீதையை கடத்திட்டு வந்திருக்கா இல்லையா, இது ஒரு நியாயமா? இது மாற்றான் மனைவியை பார்ப்பதே தவறுன்னு சொல்லும் பொழுது அதுதான் நியாய தர்மம் தானே. அதையே மீறி மாற்றான் மனைவியை கொண்டு வந்து தன்னிடத்துல வச்சுக்கிறதுங்கிறது, விருப்பம் இல்லாத மாற்றான் மனைவியை இவன் கொண்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு நியாயத்துக்கு விரோதமானது. அப்போ இவனை போல லோகத்தில் யாராவது உண்டா? யாரும் கிடையாது. இவன் தான் அநயவான், அநயவான். இது முதல் பாதம். ரெண்டாவது பாதத்துல நிரபாயமேவ பதஸ்ய வித்திமே, என்னுடைய நகரமானது எந்தவித அபாயமும் இல்லாமல் இருக்கு என்னுடைய ராஜ்ய சாசனத்தினாலேன்னு சொன்னான். இப்போ அந்த மூணாவது எழுத்து எடுத்துருவோம். எடுத்த என்ன வரும்? நிராய, நிரயமேவ, நிரபாயமேவ இருக்கு இல்லையா, அப்போ அந்த பாவை நாம எடுத்துட்டோம்னு சொன்னா நிரயமேவ. நிரயா அப்படின்னு என்னது? நரகம். இந்த லங்கையானது எப்படி இருக்கு? இப்போ ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேருடைய இறப்பு இங்க பதிவாக போறது, இந்த ரணம் யுத்தமானது ஏற்படுவதனால இப்படி நடக்க போறது. அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களும் நிறைய தவறு செஞ்சிருக்கா. சீதையை கடத்தின்னு வந்தப்போ ராவணனை எதிர்க்க யாரும் தயாரா இல்லை. அவன் பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. இந்த விஷயத்தையே சீதை பல இடத்துல சொல்லியிருக்கா. இந்த நகர மக்கள் பண்டிதர்களா இல்லை, தவற சுட்டி காட்டுபவர்களா இல்லை, நியாய மார்க்கத்துல செல்பவர்களா இல்லைன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கா. அப்போ இந்த இடம் எப்படி இருக்கு? நிரயம், நிரயமேவ பதமஸ்ய வித்திமே, என்னுடைய இந்த நகரமானது நரக்கமா இருக்கு. ஏன்னா இந்த தவறுகள்லாம் பண்ணவா பாபிகளா இருக்கக்கூடிய இவர்கள்லாம் எங்க இருக்க போறா? இங்கதானே இருக்கா. அப்ப பாபம் பண்ணவர்களுடைய இருப்பிடம் நரகம் தானே. சியான்னா ரகஸ்து நரஹா நரகஹா நிறையோ துர்கதி ஸ்திரியாம். துர்கதி, துர்கதிங்கிற பதம் ஸ்திரீலிங்கமா இருக்குன்னு காமிக்கிறது அமரகோஷத்துல. இந்த துர்கத்தின்னு என்ன அர்த்தம்? தவறு பண்ணுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம், அதுதானே நரகா. இந்த ஸ்ரீலங்கா அப்படிதான், ஸ்ரீலங்கா இப்போ அப்படித்தானே இருக்கு. இப்போ நான் சொல்றது ராவணன் சீதையை கடத்திட்டு வந்த சமயத்துல அது ஒரு நரக்கமா தான் இருக்கு. ஏன்னா நல்ல தவறு செய்பவர்கள் பாபிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. அதைத்தான் அவன் சொல்றான். நிரயமேவ பதமஸ்ய வித்திமே, என்னுடைய இந்த ஸ்தானம் இருக்கே, ராஜ்யம் இருக்கே, இது நரக்கம் மாதிரி இருக்கு. அடுத்தது உபகாரதோதிகமுதேசதாமஹம் அப்படின்னு மூணாவது பாதம். அதுல மூணாவது பாதத்துடைய மூணாவது எழுத்து கா, அதை நீக்கியாச்சுன்னா உபரதோ அதிக முதேசதாமஹம். உபரதா அப்படின்னு சொன்னா வீழ்ச்சி, அணைதல், அதாவது இந்த இடத்துல அவனுடைய மரணம். உபரதா அதிக முதே சதா அகம். இந்த சதாம் நல்லவர்களுக்கெல்லாம் சந்தோஷமானது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, இவனுடைய அந்த நாசம் இருக்கே, மரணம் இருக்கே, அதனால மரணமானது ஏற்பட போகிறது. மரணம் ஏற்படுவதனால நல்லவர்களுக்கெல்லாம் சந்தோஷமானது ஏற்பட போகிறது. சதாம் முதே பவதி சந்தோஷாய பவதி அப்படின்னு அர்த்தம். இப்படி அவன் சொன்ன அந்த ஸ்லோகத்திலேயே முன்னாடி மாதிரி
ரொம்ப கூடார்த்தமா இல்லாத ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியாச்சு ராவணன் கிட்ட. ஆனா இப்பயும் அவன் புரிஞ்சுக்கல. மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை வருங்காலத்தை பார்க்கலாம்.